மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இரட்டையர்களை சின்னமாக கொண்ட இந்த ராசியில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காக காத்திருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க. எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று தவிர்ப்பீங்க. அலுவல வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் நீங்கள் செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். வாக்குஸ்தானமாகிய சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் தொழிலையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் நீங்கள் உங்களிடத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் எனும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. எனவே இறையருள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடரும். உங்களுடைய சிலர் சுயதொழில் தொடங்கவும் விரும்ப வாய்ப்பு உண்டு. எனினுமே இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க சேர்க்கும். மிதுன ராசி என்பது இரட்டையர் என்று பார்த்தோம். ராசியின் புதனாக வருவதால் பெருமாள் கோவிலுக்கு உங்களால் ஏற்றவரை செய்ய வேண்டியது நல்லது. அதிலும் இரட்டை பெருமாள் அமரக்கூடிய தலமாக இருப்பது இன்னும் விசேஷம். அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வரக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு பார்த்தா திருத்தொல்லை வெள்ளிமங்கலம். இங்கு சென்று வழிபடுவது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் திருநெல்வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் 2வது திவ்ய தேசமாக இங்கு கோவில் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. இங்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். மிருகசீரிசம், புனர்பூசம், திருவாதிரை போன்ற நட்சத்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்களுடைய குணங்கள் தனித்தனியே நீங்கள் உங்களுக்கான கடவுளை தேடி சென்று வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு தரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் உங்களுக்கு மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் புதன், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரயஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் என்ற எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்த காரியத்தை சாதகமாக முடிக்க முடியும். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரம் மந்தமான ஒரு நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குவன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு
உங்களுக்கு இந்த காலகட்டம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பூமி தொடர்பான பிரச்சனைகளில் இழுபறியான ஒரு நிலை காணப்படலாம். முடிவெடுப்பதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படும். வியாபாரத்திற்கு லாபம் ஏற்பட இருக்காது. மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் உங்களுக்கு நல்ல முறையில் சிறக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் போட்டிகள் உங்களுக்கு தாமதமானாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகவும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடியதாகும். பெண்களுக்கு மன மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பொன்று பூசம் 4, 5ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நடப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் அதிகமாக இருப்பாங்க. வழக்குகள் இழுபறியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. கல்வியில் மேன்மை உண்டாகக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு ஆற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். திருமண முயற்சிகளில் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் வழக்குகளில் இருந்து தப்பிக்கு வந்த பிற்போக்கான ஒரு நிலை மாறி சாதாரண ஒரு தீர்ப்பு கிடைக்கலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். வாழ்க்கை துணை மூலம் பணவரத்து அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அடுக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பணியாற்றலில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை உங்களுக்கு மறைமுகமாக இருந்த அதிகாரிகள் கவனமாக நடத்தி கொள்வாங்க. வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் சலிப்பை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருப்பங்கள் பூர்த்தி செய்து அவருக்கான மகிழ்வித்து கொண்டாடக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அடுக்கப்பட்டிருக்கு. காலகட்டம் திருச்செந்தூர் முருகனுக்கு விசேஷ நாட்களில் வழங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளும் பெறலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.